ஆங்காளி பகல் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் எங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு அருள்மிகு பாலசுப்ரமணிய சுவாமி திருக்கோயில் குமரன் குன்றம் மலைக்கோவில். ஆனால் வந்து கோவில் மலை மேலே இருக்குது, ஆனால் மழை இல்லை, மழையை காணும், ஆனால் மலை மேலே போய் இன்றைக்கி வந்து தைப்பூசத்தை முன்னிட்டு ஸ்பெஷல் வீடியோ இது வந்துட்டு நான் இன்றைக்கி லீவ் போட்டேன். கூட்டத்தை பார்த்திங்கன்னா எப்படி வேற மாதிரியா கூட்டம். அதுக்குள்ளே ஒருத்தர் தூங்கிட்டான். நானும் அதையும் ஃபுல் கட்டிட்டோம் காலையிலேயே. ஆனால் மேடம் வந்துட்டு 3 வேளையும் பட்டியாக கிடக்குறாங்க. கேட ஏதோ வேண்டுதல் இருக்காமா. கேட யார் வேண்டாம் சொன்னா? கேட என்ன நடந்துச்சுன்னா, அந்த மேலே பாருங்கள் ஒரு போலீஸ்கார் நிற்கிறாரா, 2 பக்கமும் கயிறு கட்டி விட்டுருக்காங்களா. காலையிலேருந்து வந்துட்டு சும்மா வார்டு கூட்டம்லாம் அப்படியே சக்கு சக்குன்னு போயிருந்துருக்காங்க. நாங்கள் வந்து நேரம் பாருங்க குறுக்க கயிறு போட்டு கொஞ்சம் பேராக தான் விட்றாங்க. கூட்டத்தை பற்றில தைப்பூசம் சென்னையிலையும் வெறா மாதிரி இல்லை, இன்னைக்கு பக்தியாக தான் பேசணும். கூட்டம் பார்த்தீர்களா மக்களே? வேறு மாதிரி அல்டிமேட்டாக இருக்கிறது கூட்டம், அபாரமாக இருக்கிறது கூட்டம், அட்ராக்டிவாக இருக்கிறது கூட்டம், ஆரவாரமாக இருக்கிறது கூட்டம். போன வருஷம் இதே நாள் வந்துட்டு குன்றக்குடியில் போய் மாட்டிக்கிட்டோம். இந்த வருஷம் இதே நாள் வந்துட்டு என்ன சொல்கிறது, போன வாட்டி போயிட்டு சாமி கும்பிட முடியல. ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு உள்ளே போகிறோம். நான் உங்கள்கிட்ட போய் சொல்லியிருந்தாலும் சொல்லியிருந்துருப்பேன் போன வீடியோவில். இது குன்றக்குடி போயிட்டு சாமியை கும்பிட்ட உள்ளே தலையில் அடிச்சுக்கிட்டோன்னா கும்பிட முடியல. ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு உள்ளே போய் சாமி கும்பிடாமல் வர்றதில்லை அப்படிங்கிறதுல மட்டும் தெளிவாக இருக்கும். பேர் தான் முருகன் கோவில், ஆனால் சுற்றி முற்றி நீங்கள் எல்லா சிலையிலையும் எல்லா தூண்லேயும் பார்த்தீங்கன்னா விநாயகர் சிலையாக இருக்குது, தெரியுதா? அதுவும் ஒவ்வொரு இதுலேயும் டிசைனாக காட்சியளிக்கிறார் விநாயகர் வந்துட்டு. இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 இருக்கிற எல்லா தூண்லேயுமே விநாயகர் தான் இருக்கார். இது அதுக்கப்புறம் ஆல்ட்ரேட் பண்ணதா இல்லை அந்த கோயில் பழசு இருந்த மாதிரியே தான் இருக்காங்கிறது தெரியல. ஆனால் எல்லா தூண்லேயுமே வந்துட்டு விநாயகர் தான் இருக்கார். நாங்கள் எந்த இடத்துல காலையில் நிற்கிறோம், இது 12 மணிக்கு எந்த இடத்துல நிற்க ஆரம்பித்தோமோ அதே இடத்துல தான் 1:15 வரைக்கும் நின்றுட்டு இருக்கோம். நண்பர்களே, இந்த அரச மரத்தை பாருங்கள் நண்பர்களே, தெரியுதா எவ்வளோ வேணும்? ஓடியோ அப்போ அவதார மரம் மாதிரி இருக்குது நண்பர்களே. 4 பேர் சேர்ந்து கவர் பண்ணலாம் இந்த மரத்தை. இது வந்து ஒரு 2 பேர் சேர்ந்து கவர் பண்ணலாம். அத்தோ பெரிய இதெல்லாம் சைடில் வெட்டியிருக்காங்க, தெரியுதா? வாது சைடில் காளி கோயில், முன்னாடி என்ட்ரன்ஸில் விநாயகர் கோயில். நான் மலை மேலே இருக்குன்னு சும்மா தான் போய் சொன்னேன், ஆனால் முன்னிலேயே மலை மேலே தாங்க இருக்குது. இங்கிட்ட ஒரு படி ஒன்று வச்சுருக்காங்க லெஃப்ட் சைடு. இப்போ நம்ம ஏறோம்ல, இந்த படி இல்லாமல் இந்த லெஃப்ட் சைடு இந்த அரச மரம் எல்லாம் மறைச்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பின்னாடி ஒரு படி இருக்குது, போகும்போது காமிக்கிறேன் பாருங்களேன். அப்பா வேற மாதிரிப்பா, தெரியுதா? கூட்டம் தெரியுதா? நான் கூட இதுலேருந்து அங்கிட்டு பக்கம்னு பார்த்தா அங்கிட்டு மேலேயுமே சரியான டிராஃபிக்காக இருக்குது. ஓ மை காட், டிரைவர் புத்தி தூங்கிட்டான். நான் வச்சிருக்க வரையும் தூங்கலை, நல்லா தான் போச்சு. தரிசு மயக்கம் எங்கே வர தரிசு, தரிசு பிள்ளைய தெரியுதா? கூட்டத்தை தைப்பூச தண்ணிக்கு நீங்கள் எந்த கோயிலில் நிற்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு. இது மாதிரி உங்களுக்கு அனுபவங்கள் இருந்திருக்கும்ல, அதை பகிருங்கள். நான் சொன்னல அந்த படி தெரியுதா? இது வழியாக பாருங்கள், ஒரு காலத்தில் மேலே போயிருந்துருக்கு. இப்போ தான் அதை மாற்றிட்டாங்க போல இருக்கு. மேலே ஏறினோன்னே சைடில் லெஃப்டில் வந்துட்டு சிவன் கோயில் இருக்குது. மேலே ஏறினோன்னே அந்த லெஃப்டில் இப்போ சிவன் கோயில் கம்மி எந்திரிச்சு அங்கே சிவன் கோயில் இருக்குது. அங்கிட்டும் பாதி பேர் போகிறாங்க. அதான் பாதையால் நேராக போகணுமாங்கிறது தெரில. இது வந்துட்டு இதான் முருகர் சன்னிதானத்துக்குள்ள என்ட்ரி. அந்த சைடு வந்து சிவன் கோயில் இருக்குது. இந்த கொடிமரம் இருக்குது பற்றிலா, இது வந்துட்டு எல்லா கோயிலையும் வந்துட்டு வெளியில் வந்துட்டு மயில் வாகனம் தானே இருக்கும். இந்த கோயிலில் மட்டும்தான் விசேஷம் என்னென்னா வந்துட்டு விநாயகர் வச்சுருப்பாங்க. இந்த இடத்துல விநாயகர், இந்த இடத்துல விழுந்து கும்புறதுக்கான இடம். மற்ற கோயிலில் இல்லாத ஸ்பெஷல் என்னென்னா இந்த இடத்துல விநாயகர் வாகனமாக இருப்பார், ஐ மீன் யானை வாகனமாக இருக்கும். அதுதான் இந்த கோயிலில் வந்துட்டு ஸ்பெஷல். மற்ற எல்லா கோயில்லையும் இந்த யானை வாகனம் வந்து இருக்காது. இந்த கும்புறாங்க பற்றியில் அது வந்து விநாயகர் கோயில். அந்த கொடி கம்பம் இருக்குது பாருங்கள், அந்த கம்பத்துலேயும் விநாயகர் இருக்கா. முன்னாடி இந்த இடத்துல மறைச்சிக்கிட்டு நிற்கிறாங்க, அந்த இடத்துலையும் விநாயகர் தான் இருக்கார். உள்ளே கண்டிப்பாக இது சுவிட்ச் ஆஃப் செய்யணும்னு சொல்லிட்டாங்க, அதனால் நம்ம உள்ளே போக முடியல. இங்கிட்டு வெளியிலலாம் பார்த்திங்கன்னா தெரியுதா? இதே மாதிரி கோயிலோட எல்லா பக்கமும் வந்துட்டு படிப்படியாக வச்சுருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா சரியான காடாக இருக்குது, வேற மாதிரி தெரியுது, வேற மாதிரி. இந்தாங்கிட்டலாம் ஏதோ அது என்னமோ ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது, பாத்ரூம் செட்டப்பா என்னன்னு தெரியல. இது பார்த்து உள்ளே பயங்கரமாக இருக்குது, ஒரே அடசலாக இருக்குது. நல்ல இடம் தான். நான் வந்து பூ வாங்கி கொடுக்கலையா, அதனால் வந்துட்டு அவள் அப்பனோட பூ வச்சுருக்காங்களாம். நான் வாங்கிக்கிறதுன்னு சொன்னேன், அவன் வாங்காததுக்கு நான் என்ன பண்ணுறது? என்ன கரெக்டு தானே?
அது என்ன பார்த்தீங்கிற அப்பாவுக்கு தரவே இல்லை நீ தேங்காய் வாங்கிக்கோங்க, வேணாம் சொல்லக்கூடாது. கோயில் பிரசாதம் வேணாம் சொல்லக்கூடாது, வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு மேலே ஏற இடத்துல வந்துட்டு விநாயகர் கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தோடனே அது இன்னொரு கோயில் ஒன்று இருக்குல்ல, என்ன இருக்குது, காளி கோயில் இருக்குது. அதுக்கு மேலே கொஞ்சம் தூரம் வந்தோடனே சிவன் கோயில் இருக்குது. இந்த 2 கோயிலையும் வந்துட்டு போய் சாமி கும்பிட்டு வந்துடலாம். சிவன் கோயிலுக்குள்ளே போயிட்டு தான் அடுத்த மேலே முருகன் கோயில் வர முடியும். அதே மாதிரி இங்கே வந்து பாலகுமரனோட இது வாழைப்பழமா பிரசாதம் தான், கோயில் பிரசாதம் சாப்பிடலாம். முருகர் வந்து நீ பட்னியாக கிடக்கிறது விரும்பலை. காலையிலேருந்து பச்சை தண்ணி பல்லில் படலை. இப்போ தான் வந்துட்டு மேடம் வாழைப்பழம் சாப்பிட்றாங்க. ஏன் பட்னியாக கிடக்கிறேன் என்ன? ஆனால் நீ சீக்கிரமாக தானே மணி ஆகுது தெரியல, 2 மணி இருக்குமா? ஆதிப்பா என்ன நீ பாட்டு நீங்கள் பாட்டு சாப்பிடல? அம்மாவுக்கு அவள் தானே பட்னியாக கிடந்தா, நம்ம கட்டு கட்டணும்ல. சுற்றி எப்படின்னா மலை தான், அது மலையை சுற்றி படிக்கட்டாக இருக்குது. எல்லா பக்கமும் இறங்கி ஏறுற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. அதே மாதிரி நல்லா ப்ராப்பராக இது பண்ணி விட்றாங்க. மேலே கயிறு வச்சு ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 15-20 போலீஸ் வந்து இருந்திருப்பாங்க. மேலே கீழே வரைக்கும் 20 போலீஸ் இருக்காங்க. ஃபுல்லாக ப்ராப்பராக ஏற்றி ப்ராப்பராக விட்றாங்க. ஒரு ஆரவாரம் இல்லாமல் அப்படியே ஸ்மூத்தாக அமைதியாக நிதானமாக. ஆனால் நல்லா சாமியை நல்லா பார்க்க விட்றாங்க. வேண்டாங்க. இங்கே கோயில் என்ட்ரன்ஸ் ஆனோடனே கரெக்டாக முருகர் இருக்காரு. நம்ம ஊரில் மாதிரி சாமி எப்படி மறைச்சிக்கிட்டு அடைச்சிக்கிட்டு அப்படிலாம் கும்பிடுது. ஃப்ரீயாக ஜாலியாக சாமி கும்பிடுது. சந்தோஷமாக நல்லா மனம் குளிர ஒரு 5 நிமிஷம் நின்று பார்த்துட்டு கும்பிட்டுட்டு வரலாம். இங்கேருந்து சாமிகிட்ட போகிற வரைக்கும் சொல்கிறேன், நல்லாயிருக்கு. அர்ச்சனை அதே மாதிரி தனியாக ஒரு கூடையில் கொண்டாந்து வெளியில் காட்டுறாங்க. அந்த இடத்துலேருந்து அர்ச்சனை அந்த கூடையிலேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. சிறப்பாக இருந்துச்சு வேண்டுதல். அதுக்கப்புறம் வழக்கம் போல தான் இந்த வெளியில் வந்துட்டு செத்த நேரம் உட்காந்துருக்கிறதுக்கான இடம். இங்கே வந்துட்டு அந்தளவுக்கு ரசெல்லாம் கிடையாது. ஜாலியாக எவ்வளோ நேரம் இருந்தாலும் உட்காந்துருக்கலாம். அங்கே கீழே இறங்கும்போது படியில் தான் போய் உட்காரக்கூடாது. அந்த மாதிரி ஒரு செட்டப் பரவாயில்ல, பக்காவாக பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. அதாவது குரோம்பேட்டையில் இது என்ன ஏரியா தெரிஞ்சது? இது எந்த ஏரியா? குரோம்பேட்டில் இந்த கோயில் தலைப்பு என்னென்னு மறந்துட்டேன், தலைப்பில் கொடுக்குறேன். ஊர் என்னென்னு மறந்துட்டேன், கோயில் ஊரே பேர் என்னென்னு மறந்துட்டேன். குரோம்பேட்டு சுப்பிரமணிய சுவாமி குரோம்பேட்டு இல்லை, ஆனால் வேறு ஏதோ பேர் போடுவாங்க. குரோம்பேட்டு தானா? நம்ம தான் போட்டோம்மா. அப்படியா? குரோம்பேட்டுனா? குரோம்பேட்டு மலைமையில் உள்ள முருகன் கோயில். நல்ல விசேஷம், கண்டிப்பாக வரணும், எல்லோரும் வரணும், நிச்சயமாக வரணும். சாமி கும்பிடணும், நல்லா இருக்கும், சூப்பராக இருக்கும். நல்ல அந்த மகுடம்லாம் நல்லா அற்புதமாக வச்சு இது பண்ணியிருக்காங்க, நல்லா. அதுவும் நம்ம போனப்போ ராஜ வேடம் பூண்டு இருந்தார். அது இன்னும் ஸ்பெஷலாக இருந்துச்சு. போன வருஷம் இதே அளவு கூட்டத்துக்குள்ளே போய் நின்று சாமி பார்க்க முடியாமல் வந்துட்டோம். இங்கே பாருங்க, என் மைனுக்கு எவ்வளோ நல்ல நம்மனா இந்த பாருங்க, தின்னு விடுத்தோல ஆள் நடந்து வர பாதியில் தான் போடுவான். அவ்வளோ 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 ஒரு நல்ல பிள்ளைன்னு சொல்ல வந்து. என்னப்பா வேறு என்னடா ஆராய்ச்சி பண்ணுறடே? என்னடா பார்க்குறடே தம்பி பிள்ளை? என்னடா ஆராய்ச்சி பண்ணுற? என்ன எடுக்கிற நீ? தேங்காயா? தேங்காய் உடச்சி திம்புமா? நல்லா இருக்கா? எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு கேட்டியா நீ? எல்லோரும் சாமி கும்பிட்டீங்களான்னு கேட்டியா அன்னைக்கு? இப்போ தான் முழிக்கிறான். கரெக்டாக சாமி பார்க்குறப்போ எழுந்திரிச்சான். கரெக்டாக எழுப்பியாச்சு. எழுப்பணும் இல்லை உன்னைய கோயில் வச்சு எந்திரா அப்படி வெடுக்கணும். என்னடா அது இன்னும் இந்த இடத்துல நிற்கிறோம் அப்படிங்கிறான். என்னடா 2 மணி நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம், இப்போ அதே இடத்துல நிற்கிறோமே அப்படின்னு பார்க்குறேன். சரி, தேங்காய் உடைச்சிடறேன் மக்களே, தேங்காய் உடைச்சிடறேன், நேரம் ஆச்சு. அதனால் வந்துட்டு இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். மலை மேலே எப்படி ஒரு இடமா அப்படின்ற மாதிரி இருக்குது. தெரியுதா பள்ளத்தாக்கு? எவ்வளோ பச்சை பசேல்னு மரங்கள்லாம் தெரியுது பற்றிலா? அப்படியே திரும்பினோம்னா கோயில், அப்படியே திரும்பினோம்னா இங்கே பாருங்க சென்னை தெரியுது பாருங்கள். எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ பஞ்சாயத்துகள், எவ்வளோ ப்ரோக்ராம்கள். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ஜாலியாக கொஞ்சம் நேரம் நிம்மதியாக எக்ஸைட்மெண்ட்டாக மேலே வந்து இந்த மாதிரி ஸ்பெண்ட் பண்ணலாம். சுற்றுறாதே, சூரிய ஒளி நல்லா பார்த்துக்கோ. இந்த ஊரில் எல்லாம் சூரிய ஒளியே பட மாட்டேங்குது. குழந்தைங்களுக்காக விளையாடுறதுக்காக கோயிலுக்கு போயிட்டு நேரம் இங்கே வந்தோம். இந்த மாதிரி ஒரு பார்க் ஒன்று இருந்துச்சு. இது வந்து குழந்தைகள் விளையாடுறதுக்கான பார்க்கு. ஆனால் வந்துட்டு அந்த குட்டி பையன் வந்து ஜாலியாக அங்கே விளையாண்டுக்கிட்டு இருக்கான். இங்கே மக்களை இங்கே தொப்பையை குறைக்க வேண்டுமா? இந்த பாருங்கள், இந்த மிஷின் இருக்குது, இந்த மிஷின் இருக்குது. தர்ஸ் வந்து இப்போ மோட்டிவேஷன் சாங் போட போகிறோம். ஒரு சூறாவளி கிளம்பியதே
சிவதாண்டவம் தொடங்கியதே, சும்மா கிடந்த சங்கை ஊதி விட்டாய், சிவனேன்னு கிடந்தவளை சீண்டி விட்டாய். 30 நாட்களில் தொப்பையை குறைப்பது எப்படி? அவன் போயிட்டு இப்போ இது எல்லாத்தையும் தொட்டு வந்துட்டான். அவன் தொடாதது ஒன்றுனா அந்த ஊஞ்சல் மட்டும் தான் என்ன தொடாத அந்த பாக்கி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டான். அது இப்போ அப்போ அந்த ஊஞ்சலுக்கு மட்டும் நீ தொடவே இல்லைப்பா, ஊஞ்சலுக்கு மட்டும் போவே இல்லைப்பா, நீ பாக்கி எல்லாத்தையும் கவர் பண்ணிட்ட. நீ தேடுறான், எதை தொடுறதுனே தெரில. தரிசி இதை பண்ணு, இதுக்கு வா வா வா, எது ஏறி நில்லு பார்ப்போம். ஒரு மாதத்தில் குறைஞ்சிச்சு, எங்கே குறைஞ்சிச்சுன்னு வைப்போம். திரும்ப ரொட்டேட் பண்ணு, அப்படி ஃபுல்லாக, அப்படி அப்படி. சென்னையில் வந்து எனது மான மரியாதையை வாங்கி கொண்டிருக்கும். சென்னையில் வந்துட்டு பெரிய ஆளுகளுக்கெல்லாம் இருக்குது நண்பர்களே. பார்க்குன்னா குட்டி பசங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த பெரிய ஆள் இந்த இதுக்கு உள்ளது. இந்த பாருங்க, குழந்தை முதற்கொண்டு ஆடலாம், பெரிய ஆளும் ஆடலாம். அதெல்லாம் தெரியுதா, நம்ம வீட்டை நம்ம தூக்குறது, அதுவும் நம்ம வீட்டை நம்ம தூக்குறது, எல்லாம் தொடையிலேருந்து 6 பேக்லேருந்து எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்குது மக்களே. 4 எக்யூப்மெண்ட்டில் நல்ல அமைதியான இடம் வைக்கலாம். நிழல அதுக்குன்னே ஒரு ஃபேக்ட்ரி ஒன்று கட்டி வச்சிருக்காங்க, கம்பெனி மாதிரி ஒன்று இருக்குது. இந்த மாதிரி உட்காந்து குழந்தைங்க ஒளிஞ்சு பிடிச்சி விளாட்றது எல்லாத்தையும் அழகாக வேடிக்கை பார்க்கலாம், ஜாலியாக இருக்கும். இதுவும் வந்துட்டு நம்ம அந்த முருகன் கோயில் போனோம்ல, தரிசு அங்கேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்துருப்போமா, கோயிலேருந்து இருக்கும். ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும் அங்கேருந்து. குரோம்பேட்டு, இதுவும் குரோம்பேட்டில் தான் இருக்குது. எல்லோரும் வந்துட்டு ஏறிட்டு இதில் வரும்போது கால் 2 நேராக வச்சுட்டு கை 2 நடுவில் தானே இருக்கும் உடம்பு. மொத்தம் உடம்பு வந்து படுக்க வசமாக கடமட்டமாக இருக்கும். இப்போ பாருங்களேன், மட்டும் ஒரு கணிச்சிக்கிடுவாங்க தலைவர். எதுக்குன்னா கையை வச்சு அதில் உராய்வு ஏற்படுத்தி மேலேருந்து கீழே சல்லுன்னு வந்து விழுந்துடாமல் இருக்குது. அவ்வளோ பயப்படுறான். மேடவாக்கத்துலேருந்து கோவிலஞ்சேரி போகிற வழியில், அதாவது நம்ம இந்த மார்க்கெட் இருக்குல்ல, நம்ம எப்போ ரெகுலராக காய்கறி வாங்குவோம்ல, அங்கே வந்து காய்கறி வாங்கியாச்சு. வந்துட்டு அப்புறம் இந்த இடத்த வந்துட்டு நான் காமிச்சதே இல்லை. நம்ம வந்துட்டு மேடவாக்கத்துலேருந்து வரும்போது இந்த காய்கறி கடையை தாண்டி நம்ம ரைட் எடுத்துட்டோம்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கு அடுத்த ரைட்டு வந்துட்டு நண்பர்கள், இப்போ நம்ம ஒரு விஷயம் சின்சியராக பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த கை இப்படி வரும் தானே. அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன மூளை வந்துட்டு கைக்கு வந்துட்டு இப்படி வேலை கொடுக்குது. மூளை தானே நம்ம டிரைவிங்கை ஓட்ட வைக்குது. இப்போ அதனால வந்துட்டு ஒரு டிரைவர்னால சிந்திக்கிற விஷயத்த கையிலையும் இப்படி எஸ்டாப்ளிஷ் பண்ணுறது கரெக்டு தானே. என்ன அதை வந்து கிண்டல் பண்ணிட்டு உட்காந்துருக்கா. சரி, அது போயிட்டு போகுது. இன்னைக்கு விரதம்லாம் இருந்திருக்கா எனக்காக, ஃபேமிலிக்காக. கிரேட், தேங்க்யூ ஸோ மச். ஓகே, இப்போ வந்து இந்த இடத்த காமிச்சேன்னா முன்னாடி ஐயோ போட வச்சிருக்காங்க, முன்னாடி ஒன்றுக்கு போயிட்டு இருக்காப்புல. நான் என்னத்தான் சொல்கிறது, போங்க. கர்மம். சரி விடுங்க, இந்த லொக்கேஷனை காமிக்கிறேன் பாருங்க. இங்கே பாருங்க, தெரியுதா? இது கண்ணாடிங்கிறதுனால இப்படி ஒரு மாதிரியா இருக்குது. லேக்கு சரியான லேக்கு, அங்கிட்டு சரியான ஃபாரஸ்ட்டு. அவர் தான் இப்போ டிஸ்பீஸ் பண்ணார்ப்பில். இந்த மாதிரி தூம்பெல்லாம் இருக்கும். உங்களுக்கு லேண்ட்மார்க் என்னென்னா வந்துட்டு ஆப்போசிட்டில் ராஜ் பாரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பார்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். அதுக்கு பக்கத்தில் வந்துட்டு நயாரா பெட்ரோல் பங்க் இருக்கும். இப்போ நீங்கள் வந்தீங்கன்னாவே இதுதான் லேண்ட்மார்க்கே. இதுக்கு பக்கத்தில் தான் ராஜ் பாரிஸ்லாம் நம்ம வந்துட்டு லேண்ட்மார்க்காக சொல்கிற அளவுக்கு நல்லா பெரிய லேக்கு. இப்படியே இறங்கி வாக்கிங் போகலான்னு நினைப்பீங்க, ஆனால் வந்துட்டு குப்பை குழியெல்லாம் கிடக்கும். சரி, கொஞ்சம் ரோட்டில் போகலான்னு நினைப்பீங்க, ஆனால் வண்டிலாம் போயிட்டுருக்கும். விடிய காலில் வந்துட்டு இந்த வியூ பார்த்துட்டு நடக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். இங்கே பாருங்கள், இன்னும் இங்கிட்டலாம் இருக்குது சரியான லேக்கு. நல்லா அந்த வியூ வந்து க்ரீனிஷாக அழகாக இருக்குது. அங்கிட்டலாம் ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு. கர்ம சரி, ஓகே நண்பர்களே, அவ்வளோதான் நண்பர்களே, இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பிடிச்சின்னு இருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.